ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இந்தியன் கவர்மெண்ட் தரப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 35 யூடியூப் சேனல்ஸ் வந்து பேன் செய்யப்பட்டிருக்கு இந்தியாவில் வந்து. ஸோ இது அகைன் அண்ட் அகைன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ப்ரீவியஸ் இயர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசம்பர் மந்தில் இந்த மாதிரி 20 யூடியூப் சேனல்ஸ் அண்ட் 2 வெப்சைட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேன் பண்ணப்பட்டிருந்தது. அதற்கான ரீசனும் சேம் ரீசன் தான். லைக் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஃபேக் நியூஸாக ப்ரொவைட் பண்ணுறதால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து இருந்துச்சு. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சில சேனல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேன் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ வந்து வெளியாகிக்கிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே மேஜராக லைக் வந்து 1 லட்சம் 2 லட்சம்னு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் ரேஞ்சு கூட இல்லை, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய சேனல்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் நடக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். ஹியர் இஸ் த லிஸ்ட் ஆஃப் த 35 யூடியூப் சேனல்ஸ் தட் ஹேவ் பீன் பேண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல்ஸ் எல்லாமே பேன் செய்யப்பட்டிருக்குது. எல்லாமே பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ். பட் எதனால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பேன் செய்யப்பட்டிருக்குது. முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்தியாவில் உள்ளது எல்லாத்தையுமே ஃபேக் நியூஸாக ப்ரொவைட் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து பேன் பண்ணுறது அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட் தரப்பில் இருந்து நடக்க தான் செய்யும். வந்து மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ரிலேட்டடாக சொல்கிறதால நான் வந்து யூடியூப்னு சொல்கிறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை தவிர்த்து அனதர் சோசியல் மீடியாஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செஞ்சுருக்காங்க இந்தியாவில் வந்து இந்தியன் கவர்மெண்ட். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க அந்த ஒரு இஷ்யூவால் லைக் வந்து ஃபேக் நியூஸஸ் அதிகமாக இருக்கிறதால இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் மிஸ்லீடிங்காக இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. கைஸ், எஸ்டர்டே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு இது இருக்கக்கூடிய டவுட்டாக என்ன இருந்ததுன்னா, லைக் இந்தியாவில் வந்து டோட்டலாக வந்து யூடியூப்பை வந்து பேன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு. அந்த மாதிரி சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி தாங்க. மேக்ஸிமம் வந்து அது நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான ரீசனை புரிஞ்சுக்கோங்க. லைக் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னு சொன்னாலும் அது இருக்கக்கூடிய இடமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இல்லை. ஸோ குறிப்பிட்டு வந்து தேவையில்லாத விஷயங்கள் வந்தாலும் கூட அது அனதர் பிளாட்ஃபார்மில் இருந்தும் வருது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட், யூடியூப் சேனல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் லைக் வந்து ட்விட்டராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேன் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்த. ஸோ கைஸ், இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து பேன் ஆகிறதுக்கான டோட்டலாக யூடியூப்பை பேன் ஆகிறதுக்கான ரீசன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. நிறைய பேருக்கு வந்து டவுட் என்னென்னா, லைக் வந்து சேனல் டிவி சேனல்லாம் நியூஸ் சேனலில் சொல்லும்போது அவங்க வந்து யூடியூப் சேனல் பேன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொன்னதால் நிறைய பேர் வந்து டோட்டலாக யூடியூப்பே பேன் ஆகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. பர்டிகுலராக இந்த ஒரு சேனல்ஸ் 35 சேனல்ஸ் பேன் ஆகிருக்கு. ஃபியூச்சர்லேயும் நிறைய சேனல்ஸ் பேன் ஆகலாம். பட் குறிப்பிட்டு சேனல்ஸ் தானே தவிர்த்து யூடியூப்பே கிடையாது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க கிளியரா. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.